பரோட்டா தினமும் இரவு பரோட்டா சாப்பிட்டால் தான் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கிறதா இன்று தமிழகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது பரோட்டா கடை. அந்த பரோட்டாவும் ஊருக்கு ஊர் எத்தனை வகை, அளவிலும் சுவையிலும் எத்தனை வேறுபாடு. விருதுநகர் பரோட்டா, தூத்துக்குடி பரோட்டா, கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, சொல்லும்போதே நாவில் நீர் ஊறுமே. பரோட்டாவின் கதை என்ன தெரியுமா? பரோட்டா என்பது மைதாவால் செய்யப்படும் உணவாகும். மைதா பொதுவாக கோதுமையால் தயாரிக்கப்படும். இரண்டாம் உலகப் போரின் போது ஏற்பட்ட கோதுமை பற்றாக்குறையால் மரவள்ளிக்கிழங்கிலிருந்து மைதா தயாரிக்கத் தொடங்கினார்கள். மைதா மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் தமிழகத்தில் பரவலாக பயன்படத் தொடங்கின. பரோட்டாவும் பிரபலமடைந்தது. பரோட்டா பொதுவாக எப்படி செய்வார்கள்? மைதா மாவுல உப்பு போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு அப்புறம் எண்ணெய் விட்டு உருட்டி ஒவ்வொரு உருண்டையும் தட்டி அடித்து பெரிய கைக்குட்டை போல் பறக்கவிட்டு அதை அப்படியே சுருட்டி திரும்ப வட்ட வடிவில் உருட்டி தோசைக்கல்லில் போடுவார்கள். இப்போது பரோட்டாவின் மூலப்பொருளான மைதாவில்தான் பிரச்சனை தொடங்குகிறது. பரோட்டா மட்டும் இல்லாது இன்னும் பல வகை உணவு வகைகள் இந்த கொடிய மைதாவில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. நம் பிறந்த நாளுக்கு கொண்டாட வாங்கும் கேக் உட்பட மைதா எப்படி தயாரிக்கிறார்கள்? நன்றாக மாவாக அரைக்கப்பட்ட கோதுமை மாவு. கோதுமை இல்லாத காலத்தில் மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதை பன்சாயல் பெரோக்சிக் என்னும் ரசாயனம் கொண்டு வெண்மையாகுகிறார்கள். அதுவே மைதா. பென்சோல் பெரோக்சைடு நாம் முடியில் அடிக்கும் டையில் உள்ள ரசாயனம். இந்த ராசாயனம் மாவில் உள்ள புரோட்டீன் உடன் சேர்ந்து நீரிழிவு நோய்க்கு காரணியாய் அமைகிறது. இது தவிர ஐலோக்சான் என்னும் இரசாயனம் மாவை மிருதுவாக கலக்கப்படுகிறது. மேலும் ஆர்டிபிஷியல் கலர்ஸ், மினரல் ஆயில்ஸ், டேஸ்ட் மேக்கர்ஸ், பிரீசர்வேட்டிவ், சுகர், சக்கரின், அஜினோமோட்டோ போன்ற உபப்பொருட்களும் சேர்க்கப்படுகிறது. இது மைதாவை இன்னும் அபாயகரமாக்குகிறது.